அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடலைக்கொட்டையில் பீனட்டில் வந்துட்டு ஒரு சுண்டல் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இந்த காஞ்ச கடலைக்கொட்டை வாங்குவோம் இல்லைங்களா, வேறு எல்லா இதுக்கு யூஸ் பண்ணுறது. அதே வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு தேவையானது, நான் இந்த ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்து இதுக்குள்ளே போட்டுருக்கேன். ஒரு நைட்டு ஓவர் நைட் நினச்சி வச்சுக்கணும், இல்லாட்டி ஒரு 4 hours நினச்சிக்கணும். இது கழுகி தண்ணியில் போட்டு நினச்சிக்கலாம். அப்புறம் 4 hours ஆனவருக்கு பார்க்கலாம். நான் ஓவர் நைட்டு கடலைக்கொட்டை ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 glass தண்ணி ஊற்றி நம்ம இது வேவிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 3 விசில், இல்லை நீங்கள் சட்டியில் வேவிச்சாலும் சரி, குக்கரில் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நாங்கள் 2 பேர் இருக்கிறனால நாங்கள் கொஞ்சமாக செய்துட்ருக்குறோம். உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி நீங்கள் செய்துக்கலாம். நம்ம கடலைக்கொட்டை வேவிச்சாச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு கடலைக்கொட்டை. பார்த்தீங்களா, வெந்துருச்சு. இதுக்கு நம்ம இப்போ சுண்டல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா, நான் உங்களுக்கு காணிச்சில் 2 பேர்த்துக்கு வேண்டிய சுண்டல் கடலைக்கொட்டை தான் வேவிச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு வெங்காயம் சின்னதாக பொடியாக இருக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 1/2 டமாட்டரு, ஒரு அரை வெள்ளரிக்காய், சின்னதாக ஒரு கேரட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மாங்காய் சீசன் ஆனால இந்த தோத்தாப்பரி மாங்காய் இருக்குதுங்களா, அது ஒரு சின்ன பீஸ் எடுத்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இல்லாட்டி மாங்காய் சீசன் இல்லாட்டி போடணுன்னு இல்லை. அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 லெமனு அது இப்படி மேலே ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகப்பொடி போடணும், கொஞ்சம் குருமிளகு பொடி போடணும். குருமிளகு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு கடலைக்கொட்டையில் போட்டிருக்கிறோம். இந்த மற்ற பொருளுங்களுக்கு வேண்டியதாக போடணும், பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க, இப்போத்துக்கு வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம், ஜாஸ்தி போட்டுறாதீங்க. அப்புறம் கடலைக்கொட்டை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அதில் சாப்பிட்றது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். அது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் நீங்கள். அப்புறம் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது இது. ஒரே ஒரு பூண்டு நான் சின்னதாக குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பூண்டு பல் அது போட்டுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோ ஹெல்தி இதில் இருக்குது. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இது. நிறைய மல்டி விட்டமின்ஸ் இருக்குது இதில். எல்லோரும் சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், இதுதான் நம்மளோட சாலடு சுண்டல், என்ன வேணுமாந்தாலும் சொல்லலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், பார்க்கறக்கு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. பாருங்கள், நம்ம சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதில் உப்பெல்லாம் இருக்குதான்னு பார்க்கலாம். உப்பு புளி எல்லாமே இருக்குது, கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது, ஹெல்தி ஃபுட்டு, ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டு. இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அனதர் வீடியோவுடன் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.